Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல நீங்க 5 இயர் 3 இயர் எல்எல்பி படிக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் மே மாசம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்குது. அது எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, எப்படி பேமெண்ட் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல லைவ் டெமோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே உங்கள் மொபைல் ஃபோன் மூலிமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்க முடியும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல வந்துக்கோங்க. இதுக்கான லிங்க் நான் டேரக்ட் லிங்க் வீடியோ கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் அங்கே போயிட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி அமௌண்ட் பே பண்ணால் போதும். ஹோம் பேஜ் வந்து வந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மே 2024 எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இது அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 3 இயர் எல்எல்பி, அதாவது 2023 to 24 இந்த அகாடமிக் இயர்ல படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி நீங்க வந்து 5 இயர் கோர்ஸ் வந்து போன வருஷம் 2023 to 24 இந்த அகாடமிக் இயர்ல நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர் பிஎல்எல்பிக்கு வந்து உங்களுக்கு அட்மிஷன், அதாவது எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. நீங்க வந்து 5 இயர் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். அதே மாதிரி நீங்க 3 இயர் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். அதுக்கான நோட்டிபிகேஷன், அதுக்கான உங்களுக்கு டைம் டேபிள் எல்லாமே நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. உங்க காலேஜில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. யூனிவர்சிட்டி குரூப்லயுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் லிங்க் இருக்கும். இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்தெந்த டேட்ல வந்து என்னென்ன சப்ஜெக்ட் வந்து எக்ஸாம் வந்து நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா 3 இயர் எல்எல்பிக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். நீங்க வந்து வீடியோ பாக்குறவங்க 5 இயரா இருக்கீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போறீங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போறோம். இந்த இடத்துல லிங்க் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கிறத ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஆஃப் 3 இயர் எல்எல்பி அஃபிலியேட்டட் லா காலேஜ் மே 2024 எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்லி கேண்டிடேட்ஸ் அட்மிட்டட் டூரிங் 2023 to 24 இந்த அகாடமிக் இயர்ல நீங்க படிக்கிறவங்கன்னா மட்டும் இதுக்கு நீங்க ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி வந்து கேட்கறாங்க. உங்களோட கிட்ட இருக்கக்கூடிய இமெயில் ஐடி இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து படிச்சு பாருங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து 23 to 24 இந்த அகாடமிக் இயர்ல படிக்கிறவங்க மட்டும் இதுக்கு இந்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிளியரா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கேர்ஃபுல்லா வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்க வந்து படிச்சு பார்த்துட்டு ஒன்ஸ் கரெக்டா இருக்கிறதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ற சொல்லியிருக்காங்க. போட்டோஸ் அப்லோட் பண்றது, லாஸ்ட் டேட் வந்து எந்த டேட்டுக்குள்ள வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும்னா 5/5/2024 அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் டேட் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. பெனால்ட்டியோட நீங்க வந்து பண்றதுன்னா அதுக்கு தனியாக உங்களுக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஃபைன் வித்தவுட் ஃபைன்ல நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக வந்து பண்ணிக்கோங்க. பட் இன்னைக்கு தான் வந்து அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. 25ஆம் தேதியில இருந்து ஓப்பன் ஆயிருக்குங்கிறத யூனிவர்சிட்டி சொன்னாங்க. நேற்று நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகல, அண்டர் மெய்டன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதை பத்தி வீடியோ போடுங்கிறதையும் நம்ம ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் சரி ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது. இப்போ வந்து மேலே இமெயில் ஐடி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் தெரியல அப்படின்னா உங்க காலேஜில் இருக்கக்கூடிய பிரின்சிபால்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி நம்பர் வந்து கொடுப்பாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி படி உங்களுடைய நேம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அந்த நேம் வந்து கொடுங்க. அதாவது உங்களுடைய பேர் வந்து ஆதார் கார்டில் வேற மாதிரி இருக்கலாம், உங்க வீட்டில் நீங்க வேற மாதிரி கூப்பிடலாம். பட் யூனிவர்சிட்டி ரெக்கார்ட்ஸ்ல எப்படி பேர் இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல கொடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், கையில் வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மெயில் ஐடி வந்து கொடுங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய இப்போ ரீசெண்டா எடுத்தா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கேட்கறாங்க. இதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க போன்ல நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ப்ரௌஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட போன்ல இருக்கக்கூடிய அந்த கேலரியில் இருக்கக்கூடிய போட்டோவை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். அதுல எத்தனை கேபிக்குள்ள இருக்கணும் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே அவங்க வந்து கொடுக்கல. ஜேபிஜி ஃபார்மேட்ல கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விஷுவல் சேலஞ்சடா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்க இந்த இடத்துல வந்து எஸ்ன்னு கொடுக்கணும். அப்படி கொடுக்குறவங்க மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து 75 rupees வந்து நீங்க வந்து ஃபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். விஷுவல் சேலஞ்சடா இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படின்னு கொடுத்துருங்க. ஏன்னா நீங்க எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து 75 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆல் த பேப்பர்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டர் வில் பி கம்பல்சரி ரெஜிஸ்டர்டு. டோட்டல் பேப்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்க காலேஜ்ல எல்லாமே இன்டிமேஷன் பண்ணிருப்பாங்க. இந்த வருஷம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 11 பேப்பர் நீங்க வந்து எக்ஸாம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க.
நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபீஸ் பேமெண்ட் பர்டிகுலர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஃபீஸ் வந்து நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா 3 இயருக்கு வந்து ரூ. 1175 நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டோட்டல் ஃபீஸா நீங்க வந்து பே பண்ணுவீங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ரூ. 100 இன்ட்டு 11 பேப்பருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரூ. 1100. எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து ரூ. 25 பே பண்ணுவீங்க. அதே மாதிரி மார்க் ஸ்டேட்மெண்ட்டுக்காக உங்களுக்கு வந்து ஃபீஸா வந்து ரூ. 50 சொல்லியிருக்காங்க. டோட்டலா வந்து ரூ. 1175 நீங்க ஆன்லைன்ல வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். இப்போ இது எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து நீங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல செல்ஃப் டெக்ளரேஷன்ங்கிறத வந்து அக்ரி பண்ணிக்கோங்க. அக்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க. கிளிக் த ஃபாலோவிங் லிங்க் அண்ட் பே ரூ. 1175 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் விஷுவல் சேலஞ்சராக இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ரூ. 75 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதெல்லாமே இந்த இடத்துல பாருங்க. கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க. இதுதான் வந்து பேமெண்ட் கெட்வே பேஜ். இந்த இடத்துல பாருங்க ஃபீஸ் டைப் அப்படிங்கிறது வந்து மே 2024 எக்ஸாம் ஃபீ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது யூனிவர்சிட்டியில் கொடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல போட்டுங்க. அதுக்கு கீழே வந்து உங்களுடைய பேரை என்டர் பண்ணுங்க. உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அமௌண்ட் வந்து 1175 அப்படிங்கிறத நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு ஐ அப்செட் பிலோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. பேமெண்ட் கெட்வே பேஜில் வந்து பில்லிங் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்துடும். உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய பின்கோடு நம்பரு, நீங்கள் எந்த சிட்டியோ அந்த சிட்டியை போட்டுருங்க. இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க 1175 அப்படிங்கிறத. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு, உங்களுடைய டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், வாலெட்டு, யூபிஐ மெத்தட் மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃபீஸை வந்து பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பேமெண்ட் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணலாம். நீங்கள் கூகுள் பேல வந்து ஃபீஸ் வந்து ரூ. 1175 பே பண்ண போறீங்க அப்படின்னா யூபிஐ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் கியூஆர் அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு கியூஆர் கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். உங்களுடைய ஜிபே ஆப் ஓபன் பண்ணி அதில் ஸ்கேன் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த அதில் ரீடைரக்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வரும். அதை டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் பேமெண்ட் வித் யூஸ் அப்படிங்கிறத மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ஜென்ரேட் ஆயிரும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து கீழே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. டவுன்லோட் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 இயர் கோர்ஸ்க்கும் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போறீங்க. டோட்டலாக கடைசி பேஜில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் காமிக்குதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணிட்டு அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிட போறீங்க. இதான் வந்து ஒரு ப்ரொசீஜர். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.